நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்ட் டைம் கிறிஸ்டியன் கேன் நெவர் டிஃபீட் ஃபுல் டைம் சாட்டன். சாமி இன்னைக்கு பிஸ்னஸ்ல நாங்கள் ஒரு லெவலில் இருக்கிறோம் சாமி. காலையில் 7 மணிக்கு போனோம்னா 11 மணிக்கு வருவோம், சாப்பிடுவோம், திரும்ப போனால் 3:30 மணிக்கு வருவோம், திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப போனால் நைட்டு 7:30 மணிக்கு வருவோம், 2 சீரியலை பார்த்துட்டு செல்ஃபோனை 2 நோண்டிட்டு படுத்துருவோம் சாமி. அவ்வளோதான். எங்கள் கோயிலுக்கு சாமிக்கு ஜெபமால நேரம் இருக்கு? நேரமே இல்லை சாமி. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட்டோம்னா அடுத்தது பிஸ்னஸில் அவன் மேலே ஏறிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறான். ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாமி. என்னோட ஆற்றல் சக்திக்கு மேலே ஓடுறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன். ஆனால் எதிர்பார்க்கிற வெற்றி இல்லை, எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இல்லை, நினைக்கிற ஆசீர்வாதம் இல்லை. நான் நினைக்கிற காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. கண்ணீரோட நீங்க இருக்கலாம், குழப்பத்தோட இருக்கலாம். இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். வல்லவரே, நல்லவரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. காண்பவரே, என்னை காப்பவரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. உன்னதரே, உயர்ந்தவரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. Praise the Lord. 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 Hallelujah. 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 எழுந்து நின்று யாராவது ஒருத்தர் சத்தமா திருப்பாடல்கள் 13:6 வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 13:6. ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறோம். உயிருள்ள பிரசன்னம் நம்மை தொடர்ந்து ஆன்மீக வழிநடத்த ஆசீர்வதிக்க சத்தமா யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 13:6. நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். கரங்கள் உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா. இந்த ஆராதனை நேரத்தில் நாம் துதிக்க துதிக்க நம் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். துதிக்க துதிக்க வேதனைகள் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். துதிக்க துதிக்க அவமானங்கள் ஆனந்தமாகிறது. பிரைஸ் தி லார்ட். அற்புதங்கள் நிகழ்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதிசயங்கள் நிகழ்கிறது. பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள ஆண்டவரை உன்னத பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்து நடத்துகிற தேவனை துதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்ப நம்ம துதிச்சு ஆராதிக்க போறோம். பாடல் பாடுறப்ப நான் பாடுறப்ப நீங்க பாட வேண்டாம். கவனிங்க, நீங்க பாடுறப்ப நான் பாட மாட்டேன். வார்த்தைகள் ரொம்ப எளிமையா இருக்கும், ஈஸியா நம்ம துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். இந்த நேரம் தொடர்ந்து இறைக்கரம் நம்மை சிறப்பாய் வல்லமையாய் வழிநடத்த பக்தியோடு ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடலாம். கரங்களை தட்டி, கரங்களை சந்தோஷமா தட்டி, நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஒப்பு கொடுத்து, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. சங்காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. உற்சாகமா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உற்சாகமாக கரங்களை கர்த்தாவே தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்சாகமா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் இயேசுவே என்னை நிரப்பும் இயேசுவே என்னை நிரப்பும் இயேசுவே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி உற்சாகமா தட்டி என்னை நிரப்பும் இயேசுவே என்னை நிரப்பும் இயேசுவே என்னை நிரப்பும் இயேசுவே என்னை நிரப்பும் இயேசுவே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் கண்களை மூடி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி உற்சாகமா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி அன்புடைய பிரச்சனை பொழிந்திடும் நிரப்புங்க 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வல்லமையாய் உடைய பிரசனம் நிறைங்கிற நேரமாய் மகிமை நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது நிறைங்க ஆசீர்வதியும் தேவனுடைய வல்லமையான கரம் எங்களுக்கு துணையாய் தூணாய் இந்த நேரம் முழுவதும் இருக்கட்டும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் 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 நன்றி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி 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 உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நிரப்பி கேட்புடையபடி வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசீரை கொடுக்கும்படியாய் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வல்லமையாய் வழி நடத்தட்டும் நிரப்புங்க 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 கரங்களை உற்சாகமா தட்டி
சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த 4 நாட்கள் பரிசுத்தத்தின் நாட்களாக, அபிஷேகத்தின் நாட்களாக, அற்புதத்தின் நாட்களாக, தோங்கிட கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாய், கலக்கங்கள் மாற்றம் பெறுகிற நேரமாய், மகிமையோடு எழுப்பப்படுகிற நேரமா, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க. நன்றி 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 நன்றி. தொட்டு கொண்டிருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்துக்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய உயிருள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் வல்லமையாய் எழுந்தருளி இருக்கிறது. எங்களோடு கூட இருந்து எங்களை சிறப்பாய் வழிநடத்தி ஆசீர்வதியும். உம் தெய்வீக கரம் எங்களுக்கு துணையாய் தூணாய் இருக்கட்டும். எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படி உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். நன்றி நன்றி நன்றி. அக்கினியின் வல்லமை. அப்படியே விழுந்தால் படிடுவோம், கண்கள் திறக்க வேண்டாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, என்னை நிரப்பும் இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசுவே. உயிருள்ள ஆண்டவரே, உம் தெய்வீக பிரசன்னத்தில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமையான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை சிறப்பாய் வழி நடத்தட்டும். உமக்கு ஏதுவாய் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசீரை நீர் வல்லமையாய் கொடுத்து நிறைக்கும்படி உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அற்புத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நிறைக்கட்டும். ஜெபம் கேட்ட ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமா சொல்லுங்க, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். குட், உட்காரலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. Book of Exodus chapter 3 verse 21. அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவராக்குவேன். நல்ல கவனிப்போம். நீங்கள் வெறுமையாய் போக போவதே இல்லை. நம்புறவங்க கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கையை தூக்கி காட்டுங்க. வந்திருக்கிறது வெறுமையா வந்திருக்கிறேன். ஆனா திரும்ப போறப்ப வெறுமையா நான் போனேன்னா அதை விட பரிதாபம் வேற ஒன்றும் கிடையாது. எப்படி வந்தனோ அப்படியே என்னை அனுப்பணுங்கிறதா சாத்தானோட திட்டம். புது படைப்பா மாறிடக்கூடாது, மனப்பாங்கு புதுப்பிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருப்பான், கண்ணும் கருத்துமா இருப்பான். ஆனா இந்த 4 நாட்கள் நம்பிக்கையோடு வருவேன், வெறுங்கையாய் திரும்ப போகிறதில்லை, இறைவனுடைய அருளை ஆசீரை மிகுதியாய் அதிகமாய் அற்புதமாய் சுதந்திரிப்பேன்னு நம்பிக்கையோடு நாம் வர அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இறைவன் கொடுக்க விரும்புகிறாரு? இணைச்சட்ட புத்தகம் 1வது அதிகாரம் 10-11. Book of Deuteronomy chapter 1 verse 10 and 11. உங்களை பழுகச் செய்துள்ளார், இப்போது விண்மீன்களைப் போல
பெருந்திரளாய் உள்ளீர்கள், உங்கள் மூதாதையரின் கடவுள். நல்ல கவனிங்க, நீங்கள் இப்போது இருப்பதை விட எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 1 இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 மடங்கு இந்த இறைவன் என்னை, என் குடும்பத்தை இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். அப்ப இந்த 4 நாட்கள் என்ன செஞ்சா நான் வெறுங்கையா போகமாட்டேன், எப்படி இருந்தா என் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும், அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? வாட் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு லேர்ன் அண்ட் டூ இன் மை பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத தான் இந்த 4 நாட்கள் ஒவ்வொரு கருத்தாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இறைவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். ஆனா அதற்கு ஏற்புடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் சாதாரணமா என்ன இல்லை. வாசிங்க, ரோமையர் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. ரோமையர் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. நல்ல கவனிங்க, முக்கியமான இறைவார்த்தை. இந்த 3 நாளுக்கும் மெயினா நம்ம மையமா வச்சிருக்கிறது இதுதான். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. So 4 படிநிலைகள். யாரை முன்குறித்து வைத்தாரோ, 2வது அவர்களை தேர்ந்தெடுத்தார். 2வது யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை தன்னுடைய ஏற்புடையவராக மாற்றுகிறார். இந்த 3வது படிநிலை, ஏற்புடையவராக நீங்களும் நானும் மாறுகிற போது, வாழ்கிற போது, இந்த 4வது படிநிலை மாட்சிமையில, மகத்துவத்தில் பங்கு தர தயாராக இருக்கிறார். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 படிநிலை முடிஞ்சது. முன்குறிச்சாச்சு, தேர்ந்தெடுத்தாச்சு, உங்களையும் எங்களையும். இந்த 3வது படிநிலை ஏற்புடையவராக மாறுவது, becoming more of like Jesus. இந்த இயேசுவை போல் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பல சமயங்களில் திருத்தந்தை ரொம்ப அழகா சொல்றாரு, மாற்றத்தை கொண்டு வராத, எந்த ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாத வழிபாடுகள் வீணிலும் வீண். It's of no use if it doesn't touch you, if it doesn't disturb you. உங்களை தொந்தரவு பண்ணலன்னா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்னா, கொண்டாட்டங்கள் வீணிலும் வீண் அப்படின்னு ரொம்ப அழகா திருத்தந்தை சொல்றார். ஸோ மனித பிறப்பு அப்படிங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் ஏற்புடையவராய் புனித நிலையில் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட பல சமயங்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறவங்க கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு சில முகங்கள் பார்க்குறப்ப வடிவேலு தான் ஞாபகத்துக்கு வர்றார். வரும், ஆனா அப்படியா? இல்லை, வரும். நான் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற போது, ரொம்ப அழகா திருவெளிப்பாடு சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய நிலையை ரொம்ப அழகா எடுத்து காட்டுது. 3வது அதிகாரம் 1, 2, 3 இறைவார்த்தைகள். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 1, 2, 3 இறைவார்த்தைகள். Book of Revelation chapter 3 verse 1, 2 and 3. சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. நல்ல கவனிங்க, முக்கியமான இறை வார்த்தை. கடவுளுடைய 7 ஆவி, 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன்,
உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய். அங்க ஒரு பாஸ் போடுங்க. நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய். உயிரோடு இருக்கிறாய். உண்மையில் நீ இறந்து விட்டாய். உண்மையில் இறந்து விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? It doesn't speak about physical death but spiritual death. ஆன்மீக மரணம். ஏன்னா இன்னைக்கு ஊரை விட்டு சொந்தத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்றப்ப நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ, எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ சிரமப்படுறோமோ அந்த அளவு வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அதான் ரொம்ப அழகாக சொல்லுது. உண்மையில், தொடர்ந்து வாசிங்க. உண்மையில் இறந்து விட்டாய். நீ இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு. இட்ஸ் ஹை டைம் அண்ட் ரைட் டைம் டு பி அவேர். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இருக்க இறைவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தொடர்ந்து உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. இறக்கும் தருவாயில் இருக்கிறது. சின்னதில் கற்றது கேட்டது எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து அப்படி விடாமல் இருக்கிறோம். அது இறக்கும் தருவாயில் இருக்கிறது. ஸோ இந்த நேரம் பொன்னான நேரம், பொக்கிஷமான நேரம், எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. ஐ எம் கோயிங் டு மேக் அ வண்டர்ஃபுல் மெத்தனோயா, அ டர்ன் டுவர்ட்ஸ் காட். இந்த ஆண்டவரை நோக்கிய ஒரு உன்னத திரும்புதலாக. தொடர்ந்து என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நல்ல கவனிங்க. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல சமயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் செய்யறது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. இல்லை, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து எதுவும் தப்புகிறதில்லை, எதுவும் தப்புறதில்லை. தொடர்ந்து கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி. மனம் மாறு. அவ்வளவுதான். இதுதான் இந்த 3 நாளைக்குரிய மைய பகுதி. ஏற்புடையவரா மாறணும்னா நான் என்ன செய்யணும்? என்னில் எஞ்சி இருக்கிற காரியங்களை உறுதிப்படுத்த வேண்டும். கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொண்டு வந்து இந்த ஆண்டவருக்கு பிரியமாக, இந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ மாற அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த கணவன் எப்ப பாரு வீட்டுக்கு தலைவலி, மனைவி எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பாங்க. தவக்காலம் வந்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. ஏன்? உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். அவர் என்ன செய்வார்? விபூதி புதனுக்கு முதல் நாள் ரொம்ப சந்தோஷம். அப்பா, இனி 40 நாள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மனுஷன் தொந்தரவு இல்லாமல் தண்ணி போட மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், காலைல பூசைக்கு போவார், நல்லா இருப்பார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விபூதி புதன் வச்சதுலேருந்தே காலையில் பூசைக்கு போகிறாரு, சிலுவு பாதை சொல்கிறாரு, ஜெவமாலை சொல்கிறாரு, சாயங்காலம் பூசைக்கு போகிறாரு, பக்தியாக இருக்கிறாரு, முடிஞ்ச இரக்கத்தின் செயல்கள் செய்கிறாரு. வீட்டுக்காரமாக்கு ரொம்ப சந்தோஷம். தவக்காலம் முடிய 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 திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கரெக்டாக தவக்காலம் அன்னையோட முடியுது. அன்னைக்கு ஈஸ்டர் நைட்டு அழகாக குளிச்சுட்டு சூப்பராக ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு பைபிள் எடுத்துகிட்டு சிக்கு சிக்குன்னு கோயிலுக்கு கிளம்புறார். கோயிலுக்கு போகிறப்ப 4 குட்டி சாத்தான். யார்? அவரோட மாப்பிள்ளை வந்துருச்சு. மாமா அப்படின்னா என்ன? மோட்டார் ரூமில் 5 ஃபுல்லு ரெடியாக இருக்குது, பூசையை முடித்தோடனே வந்துருங்க. போனார், பூசையில் பங்கெடுத்தார், பக்தியாக பதில் சொன்னார், எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. பூசை முடிஞ்ச உடனே சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்ததுன்னு தான் சொன்னாங்க. டக்குன்னு இந்த 5 குட்டி சாத்தானையும் காணோம். எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? மோட்டார் ரூம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மோட்டார் ரூம் போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க, சியர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? மட்டனு, சிக்கனு, பீஃபு, போர்க்கு அப்படின்னு எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, 5th ரவுண்டு. கிட்டத்தட்ட விடிய காலில் 4 மணி ஆயிடுது. நான்வெஜ் எல்லாம் காலி ஆயிடுது.
அப்போ அதில் இருக்க ஒரு மாப்பிள்ளை சொல்கிறான், மாமா உங்கள் வீட்டில் இருக்க அந்த இளம் ஆட்டு மேலே எனக்கு ஒரு கண்ணு இன்னைக்கு எனக்கு அடித்து தருவியா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதானே, கொஞ்சம் பொறு. போனார், பிடிச்சாரு, அடித்தார், சமைச்சார், வந்தாங்க. இன்னொரு 4-5 ரவுண்டு போச்சு. விடிய காலையில் எல்லாம் நிதானம் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் குப்புற கிடக்கிறாங்க. இவர் காலையில் வெயில் சுல்லுன்னு அடிச்சொன்னே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சொன்னே திக்குன்னு ஆகுது. ஏன்? வீட்டுக்காரமாக அந்த குட்டி ஆடுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டை இந்த பயபுள்ளைய பேச்சை கேட்டு மப்பில் அடிச்சிட்டமே, என்ன பதில் சொல்கிறது? பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டி ஒடியாந்து முன்னால் நிற்கிது. இவருக்கு என்னடா நம்ம கொன்னதுக்கு பிரம்மையாக வருதான்னு கண்ணை தேய்ச்சிக்கிறாரு. வீட்டுக்காரமாக கதவை திறக்கிறாங்க. அம்மா ஆடுங்கிறாரு. ஆமாங்க ஆடு. அம்மா ஆடுங்கிறாரு. ஆமாம் ஆடு. எப்படிம்மா ஆடு? ஏங்க கடுப்பை கலைப்பாதீங்க. நேற்று விடிய காலையில் 4 மணிலேருந்து நம்ம டாமி நாய்க்குட்டியை காணோம், தயவு செய்து எங்கன்னு தேடுங்க அப்படின்னு. உடனே அவ்வளோதான், ஒரு சைடு போய் வாந்தி சாப்பிட்டதெல்லாம் வந்துருச்சு. இந்த தவக்காலங்கள் வெறும் 40 நாட்கள் மட்டும் நான் புனிதனாய் வாழ்வேன், மாறுவேன் அப்படின்னா எந்த மாற்றத்தையும் என்னில் கொண்டு வராது. சடங்கு. 40 நாள் பொட்டு வைக்க மாட்டேன், 40 நாள் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் இப்படி செய்ய மாட்டேன். என்ன பிரயோஜனம்? That must disturb me. யோசிச்சு பாருங்க. 10 தவக்காலங்கள், 25 தவக்காலங்கள், 50 தவக்காலங்கள், 60 தவக்காலங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த 50 தவக்காலங்கள், 60 தவக்காலங்கள் என்னுள் தனிப்பட்ட விதத்தில் கொண்டு வந்திருக்கிற மாற்றம் என்ன? What is the change it has brought in my personal life? 2025 தவக்காலமும் வரும், தவக்காலமும் முடியும். ஆனால் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை திரும்ப பழைய குருடி கதவை கரடிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுது. அப்போ நான் என்ன செய்யணும்? எப்படி இருந்தால் இந்த இறைவனுக்கு ஏற்புடையபடி வாழ்வதற்கு, மாறுவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சிறப்பாக நம்ம யோசிச்சு பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. முதல் நாள் ஜெபிக்கிற குடும்பங்களாய் என் குடும்பங்கள் மாற இறைவன் அழைக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஜெபதாகம் உள்ள குடும்பமாய், ஜெபிக்கிற குடும்பமாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவிடுகிற குடும்பமாய் என் குடும்பத்தை மாற வாழ இறைவன் விரும்புகிறார். Praise the Lord. Praise the Lord. ஏன் ஜெபிக்கணும்? ஜெபம் அவசியமா? இந்த தவக்காலத்தில் ஜெபிக்கிறனால என்ன அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகா எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது. எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. நல்ல ஜெபிங் கேளுங்க. ஜெபிச்சா என்ன நடக்கும்? என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். Praise the Lord. Praise the Lord. நான் செபிக்கிற போது எனக்கு செவி கொடுக்கிற கடவுள் என் கடவுளாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நான் செபிக்கிற போது எனக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கார். பதில் கொடுக்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை, Praise the Lord. Praise the Lord. உனக்கு விளங்காத, புரியாத அருமையான மறைபொருட்களை ஆண்டவர் ஜெபத்தின் வழியாக நமக்கு விளக்க பண்ண காத்திருக்கிறார். தொடர்ந்து உனக்கு நான் விளக்கி கூறுவேன். எப்ப? என்னோட பிரசன்னத்தில் வந்து நீ உட்கார்ந்து ஜெபிக்கிற போது, உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற போது. ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னால் கேளுங்க. கடைசியா நற்கருண பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டு குடும்பமாய் கண்ணீரோடு எப்போது நான் ஜெபித்தேன்? கடைசியா இந்த நற்கருண பிரசன்னத்தில் கண்ணீரோடு எப்போது நான் ஜெபித்தேன்? ஒரு கேள்வி
இன்னைக்கு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாலே நிச்சயமாக இந்த தவக்காலம் ஒரு பிரயோஜனம் உள்ள காலமாக மாறும். ஒரு பிரச்சனை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒன்றும் இல்லை, முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தேடி வருவேன். இப்போ என்ன அவசரம், இப்போ என்ன குடிமுழுகி போச்சு, இப்போ நல்லா தானே இருக்கேன், இப்போ வளர்ச்சியில் தானே இருக்கேன், இப்போ வசந்தத்தில் தானே இருக்கேன், இப்போ முன்னேற்றத்தில் தானே இருக்கேன், இப்போ ஏன் ஓடி போய் ஆண்டவரை அவசரப்பட்டு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு இல்லை. பிரேயர் மஸ்ட் பி மை ஹேபிட், பிரேயர் மஸ்ட் பி மை லைஃப் ஸ்டைல். ரத்தனபுரின்னு ஒரு பங்கில் அப்போ தான் சாமியாரான புதுசு 2005 எங்கள் டைசிஸில் அது 1800 குடும்பம். மொதல் வெள்ளிக்கிழமை மொதல் சனிக்கிழமை ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா 40 குடும்பங்களுக்கு மொதல் வெள்ளிக்கிழமை, 40 குடும்பங்களுக்கு மொதல் சனிக்கிழமை நன்மை கொடுக்கணும். எல்லாம் 3வது மாடி 4வது மாடி, உங்கள் ஊர் மாதிரி லிஃப்டெல்லாம் இருக்காது. எல்லாம் மாடியில் ஏறி போய் நன்மை கொடுத்துட்டு வரணும். 6 மணிக்கு புதுசாக 6:45 முடியும். முடிச்சுட்டு கிளம்புனா 11:30 12 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவோம். 12 மணிக்கு தான் ரிட்டர்ன் வந்து டயர்டாக பெட்டில் விழுவோம். அவ்வளோதான் இருக்கும். செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், என்னுடைய வீட்டு நன்மையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக கரெக்டாக என் ரூம்குள்ளே நுழையிறேன். ஒரு அண்ணன் தம்பி என் ரூம் முன்னால் நிற்கிறாங்க. நின்றுட்டு கேட்குறாங்க, என்னப்பான்னு கேட்டோன்னே, சாமி வீடு மந்திரிக்கணும், கொஞ்சம் தயவு செய்து வாங்க சாமி. நான் சொன்னேன்ப்பா, பெரிய ஃபாதர் ஃப்ரீயாக இருக்கார், தயவு செய்து பெரிய ஃபாதரை கூட்டிகிட்டு போ, நான் ரொம்ப டயர்டாக நன்மை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், முடியாது கண்ணு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபாதர் 2-3 மாதமாக பெரியவரை கூப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபாதர், இதான் வர்றேன், இப்போ வர்றேன், இன்னைக்கு வர்றேங்கிறார், வரமாட்டேங்கிறார் ஃபாதர், டேக்கா கொடுத்துட்டு போயிடுறாரு ஃபாதர். ஃபாதர் நீங்கள் வாங்க ஃபாதர், உங்கள் பூசனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், எப்படி ஃபாதர் பிரசங்கம் இப்படிலாம் வைக்கிறீங்க? 2 பிட்டை போட்டு மண்டையை கழுவி ஒத்துக்க வச்சுட்டாங்க. சரி கண்ணு, வண்டி ஓட்டுறது நீங்கள் ஒன்றும் ஓட்ட வேண்டாம், உங்களை பொட்டாட்டம் கூட்டிகிட்டு போய் பூவாட்டம் கொண்டாந்து இறக்கி விட்ற ஃபாதர். எப்படிப்பா, நீங்கள் நடுவில் உட்காந்துக்கோங்க, அண்ணன் ஓட்டுவான், தம்பி நான் பின்னால் உங்களை பிடிச்சிக்கிட்டு வர்றேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடலாம். சந்தோஷம். ஸ்டோலு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நடுவில் உட்காந்தேன். வண்டி கிளம்புச்சு. வண்டி போக போக இந்த பின்னால் உட்காந்துருக்கிற தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், ஏன் ஃபாதர் நீங்கள் பேயெல்லாம் ஓட்டுவீங்களா? சரி சின்ன பையன் தானே, ஒரு பிட்டை போடுவோம் இவங்கிட்ட அப்படின்ட்டு. தம்பி, பேயெல்லாம் என்னை பார்த்தா துண்டக்கான துணியாக்கானு ஓடும், அடித்து விரட்டி ஓட்டுவனாக்கும், நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு. அப்படிங்களா ஃபாதர்னு ஒரு கெத்து. வண்டி போயிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப கேட்குறான், ஏன் ஃபாதர் இந்த பேய்க்கு வெள்ளை கலர்னா பிடிக்காதாமே? என்னடா இவன் ஏறினதுலேருந்து பேயை பற்றியே கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. தம்பி வந்துச்சு, நான் கேட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு போயிட்டுருக்கு. போக போக இப்போ நான் சத்தியமாக என்ன நினச்சிட்டு போகிறேன்னு, வீடு மந்திரிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் போயிட்டுருக்கிறேன். போய் 7 கிலோமீட்டர் வண்டி நிற்கிது. நின்னோடனே பார்க்குறேன் 3வது மாடி பூட்டி இருக்குது. என்னடா பூட்டி இருக்க வீட்டுக்கு எதுக்குடா கூட்டிகிட்டு வராங்க? சரி ஓகே, மந்திரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டி வரலான்னு நினைப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு போனேன். அண்ணன் ரைட்டு, தம்பி லெஃப்ட்டு, அப்படியே அணைச்சி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு மந்திரிக்கன்னு தான் நானும் போயிட்டுருக்கிறேன். மேலே ஏறி கதவுக்கிட்ட போனோன்னே அண்ணன் கதவை திறந்தான், தம்பி என்னை பிடிச்சி தள்ளி விட்டு 2 பேரும் வந்து டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க. என்னடா நடக்குதுன்னு இப்படி திரும்பி பார்த்தா வீட்டோட கார்னரில் அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவும் மாப்பிள்ளையும் பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பயங்கரமாக பேயாடிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே எனக்கு ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. சின்னதுலேருந்து ரொம்ப பயந்த ஸ்வபாவத்தில் வளர்ந்தவன் என்னடா இதுன்னு தம்பியை திரும்பி பார்த்தா, தம்பி சொன்னா, உங்களை பார்த்தா தான் பேய் துண்டக்கான துணியக்கான ஓடுனீங்களே அப்படின்னா. புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் நினச்சாடா நான் ஒரு பிட்டை போட்டேன். இப்படி வந்துட்டனேன்ட்டு ஒரு பயம். ஜவுமால் எடுத்து கையில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். மாதாட்ட வேண்டுறேன், அம்மா சத்தியமாக எனக்கு பேய் ஓட்ட தெரியாது, இந்த பையன்ட்ட ஒரு பிட்டு தான் போட்டேன், இப்படி கொண்டாந்து சிக்க வைப்பான்னு தெரியல, எப்படி வந்தனோ அப்படியே என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போங்கம்மான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த அம்மா என்னை பார்த்து ஒரு கத்துச்சு பாருங்க, வாடா வா. நான் நினச்சிக்கிட்டேன், நீ ஏமா டிடிஎஸ் எஃபெக்ட்ல எல்லாம் கத்துறேன்னா அவ்வளோ ஒர்த்து கிடையாது, இப்போ தான் சாமியாராக இருக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரேயர் இப்போல்லாம் கரிஸ்மேட்டிக்கில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கிறோம். அப்போல்லாம் அனுபவம் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது சும்மா சின்ன சின்ன ஜபங்கள் அப்படி சொல்லுவோம். அப்படி தான் பாட்டு நல்லா பாடுவேன்.
நேராக போயிட்டு ஜெபமாலையை ஒரே தைரியம், அவங்க அப்பாவும் மாப்பிள்ளையும் பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தாண்டி தான் நம்மளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தைரியத்தில் கண்ணை மூடிட்டு ஜெபமாலையை தலையில் வச்சு கையோட ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எப்படி கை நடுங்குது, கண்ணிலேருந்து தண்ணி கிட்டு 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 கிட்டுன்னு வருது, பயந்து நடுங்குறேன். பின்னால் இருக்க தம்பி பார்க்குறான், கை இதாகிறத பார்த்து, அப்படிதான் ஃபாதர் விடாதீங்க ஃபாதர், அமுத்துங்க ஃபாதர், விடாதீங்க ஃபாதர் அப்படின்னா. ஏன்டா? இல்லை ஃபாதர், உங்களுக்கு ஒரு ஒத்தாசை, ஒன்றும் வேண்டாம், இருற நான் பார்த்துக்கிறேன், அதான் நீ விட்டுட்டியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டான்ஸாக போனால், உம்மால் கூடும் எல்லாம் கூடும் அப்படின்னா யாரோ பாட்டு பாடுறாங்க, உம்மால் கூடுமா உம்மால் கூடுமா. நைஸாக அரை கண்ணு திறந்து பார்த்தா பேய் பேசுது, உம்மால் கூடுமா உம்மால் கூடுமா அப்படின்னு. அந்த பாட்டை முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த அம்மா பொத்துன்னு லெஃப்ட் சைடு மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. அப்பா, வாழ்க்கையில் ஒரு பேயை ஓட்டிட்டோன்னு நினச்சேன். பின்னால் நின்றுட்டு இருந்த தம்பி திடீர்னு குதிச்சான் ஒரு 10 அடிக்கு. திரும்பி பார்த்தா கீழே விழுந்து செவுத்துல முட்டி, மிக்கேலு என்ன விடமாட்டியா, மிக்கேலு என்ன விடமாட்டியானா. யாரா மிக்கேலு, அவன் ஏண்டா ஒன்றை பிடிச்சான் அப்படின்னு ஒன்று. அவங்க அப்பா சொன்னார், சாமி கோச்சுக்காதீங்க, பேய் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிருச்சு. பேய் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிருச்சு. ஒரு சின்ன சந்தோஷம். அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகியிருந்தா நம்ம பாடு பெரிய பாடு, என்ன செய்கிறது தெரியாதே. இப்போ இந்த பயலுக்கு ப்ரேயர் பண்ணுறப்ப இவன் கேட்ட 2வது கேள்வி ஞாபகத்துக்கு வருது. என்னது? பேய்க்கு வெள்ளை கலர்னா பிடிக்காதாமேன்ட்டு கீழே பார்த்தா உடுப்பு ஃபுல்லாக வெள்ளை கலரு. எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொன்னேன், அம்மா நல்ல வேலை என்னை கருப்பாக பெத்த. இது தெரிஞ்சிருந்தா சௌரிமுத்து ஃபாதர் மாதிரி கப்பூச்சின் சபையில் சேர்ந்து இருக்கலாம். விவரம் தெரியாமல் டைசிஸில் சேர்ந்து வெள்ளை உடுப்பு வாங்கிட்டோமே அப்படின்னு திரும்ப அவங்க அப்பா மாப்பிள்ளையும் பிடிக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. திரும்ப விண்ணப்பத்தை கேட்பவர்கள் ஆரம்பிக்கிறேன். திரும்ப அந்த இது முடிகிறப்ப அவன் ரைட் சைடில் விழறான். இது 2 விழுந்த உடனே நான் சுதாரிச்சிட்டேன். என்ன? இங்கிருந்து அது வேற எங்காவது ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம அரை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். அவங்க அப்பா கேட்டார், சாமி சூடாக ஏதாவது சூப்பு கீது அப்படின்னாரு. எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, இத்தனை ஆப்புக்கு பிறகு ஒரு சூப்பா வேண்டாம், என்னை கை பிடிச்சி அரை வீட்டில் கொண்டு போய் விடுங்க, அதுவே போதும். 1:45 மணி போனால் எங்கள் பங்கு தந்தை சாப்பிட்டுட்டு இருந்தார். யோ எங்கேயா போன அப்படின்னாரு. என் சாமி, ஒரு வீட்டிலேருந்து வீடு மந்திரிக்க கூப்பிடுறாங்க, அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு தெரிஞ்சு 2 மாதம் 3 மாதமாக நீங்கள் டேக்கா கொடுத்துருக்கீங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் போன மாதிரி நான் லெஃப்டில் போயிருக்க போகிறேன். ஏன் சாமி சொல்லலை? யோ அந்த வீட்டுக்கா போனேன், பயிற்சியெல்லாம் ஓட்டக்கூடாதியா, பொல்லேர் நிறையும் கன்னத்திலேருந்து ரத்தம் வரும், ரத்தம் வந்தால் மேட்டர் ஓவர் அப்படின்னாரு. தொட்டு பார்த்துக்கிட்டேன், ஒன்றும் ஆகலை. சரி சாப்பிடுனாரு. போதுமான அளவு அங்கேயே கொடுத்துட்டாங்க. நான் போய் படுக்கிறேன். படுத்தாச்சு. சாயங்காலம் காய்ச்சல் எந்திரிச்சா 105 டிகிரி, உடம்பு தக 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 தகன்னு கொதிக்குது. போய் ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு நைட்டு வந்து கஞ்சி குடிச்சிட்டு நைட் ரூமில் படுத்தாச்சு தனியாக. திடீர்னு 11:30 மணிக்கு முழிச்சா ஃபுல் ரூம் கும் இருட்டாக இருக்குது. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது, வாடா வா. அடுத்த 3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 4வது நாள் என்னுடைய அறையில் உட்காந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய மறைவுரை தயாரித்து கொண்டிருந்தேன். அந்த மறைவுரை தயாரித்து கொண்டிருந்த போது அந்த இல்லத்தினுடைய தலைவர் வந்தார். அந்த இல்லத்தினுடைய தலைவர் வந்தார். சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி, 3 வருஷம் படாத பாடு. பெரிய பையன் வேளாங்கண்ணிக்கு போனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேருந்து போன வாரம் நீங்கள் வீட்டுக்கு வர்ற 3 வருஷம் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. பட்ட காலில் படும் கெட்டக்கூடிய கெடும் என்பது போல அடுத்து 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 துன்பங்கள்.
யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்படுவாங்க, பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று ஆகும், புள்ள சண்டை போட்டுட்டு வரும், ஆஸ்பத்திரியில் போய் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி ஆகும். சின்ன பையன் காலில் கட்டை விழுந்துச்சு, எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு, என் புள்ள பிரச்சனையாகி வந்தது, என் பேத்திக்கு ஆப்ரேஷனு, மாற்றி 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 3 வருஷமா தாங்க முடியாத பிரச்சனை. நல்லா வேண்டிக்கோங்க சாமி. நான் கேட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அவர் சொன்னாரு, எங்க சாமி நேரம்? சாமி இன்னைக்கு பிஸ்னஸ்ல நாங்க ஒரு லெவல்ல இருக்கிறோம் சாமி. காலையில் 7 மணிக்கு போனோம்னா 11 மணிக்கு வருவோம், சாப்பிடுவோம், திரும்ப போனால் 3:30 மணிக்கு வருவோம், திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப போனால் நைட் 7:30 மணிக்கு வருவோம், 2 சீரியலை பார்த்துட்டு செல்ஃபோனை 2 நோண்டிட்டு படுத்துருவோம் சாமி. அவ்வளோதான். எங்கள் கோயிலுக்கு சாமிக்கு ஜெபமால நேரம் இருக்கு? நேரமே இல்லை சாமி. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட்டோம்னா அடுத்தது பிஸ்னஸில் அவன் மேலே ஏறிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறான், ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாமி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இங்கே இருக்கிற குடும்பங்கள் கூட, அநேக குடும்பங்கள் என்னோட ஆற்றலுக்கு மேலே, சக்திக்கு மேலே ஓடுறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் எதிர்பார்க்கிற வெற்றி இல்லை, எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இல்லை, நினைக்கிற ஆசீர்வாதம் இல்லை, நான் நினைக்கிற காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்ட் டைம் கிறிஸ்டியன் கேன் நெவர் டிஃபீட் ஃபுல் டைம் சாட்டன். பார்ட் டைம் கிறிஸ்டியன் can never defeat full time Satan. வடிவேல் சொன்ன மாதிரி தான், ரூம் போட்டு யோசிக்கிறான், 24 மணி நேரம் யோசிக்கிறான், யாரை எப்படி விழத்தாட்டலாம், யாரை எப்படி கழிச்சு விடலாம், யாரை எப்படி சாபத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு யோசிக்கிறப்ப நீங்களும் நானும் ஜெப வீரர்களாய் வைராக்கியம் உள்ளவர்களா இல்லை அப்படின்னா மிக எளிமையாய் வீழ்த்தப்படுவோம். மிக எளிமையாய் வீழ்த்தப்படுவோம். சாத்தான் 2 காரியம் செய்யும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. he will try to make you bad. உங்களை எப்படியாவது கெட்டவனாக்க முயற்சி எடுக்கும். if not possible, he will make you busy. he will make you, அவ்வளவுதான், நீங்க பார்த்துக்குவீங்க. நேரம் இருக்காது, கோயிலுக்கு வர நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார நேரம் இருக்காது, ஆண்டவருக்காய் நேரம் செலவிட நேரம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. மத்தேயு நற்செய்தி ரொம்ப அழகா சொல்லுது, 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். நல்ல கவனிங்க, அவருடைய ஆட்சிக்குரியவற்றையும் அவர் விரும்புகிறதையும் தேடுங்கள். தொடர்ந்து, அப்போது இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். எவை அனைத்தும்? எவை அனைத்தும்? இந்த இறைவன் உங்களுக்கு விரும்பி கொடுக்கிற வெறுமையா போகிறது இல்ல, 1000 மடங்கு ஆசீர் சேர்த்து கொடுக்கப்படும். எப்ப? நம்ம இந்த ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறப்ப, முக்கியத்துவத்தை கொடுக்கிறப்ப. am I giving priority to this Jesus? am I giving priority to this Jesus? இந்த ஆண்டவருக்கு முதலிடத்தை, முக்கியத்துவத்தை கொடுக்கிற குடும்பமாக என் குடும்பம் இருக்கிறதா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்க விசேஷமாய் நாம் அழைக்கப்படுகிறோம். How much time do I spare for prayer? ஜெபத்திற்கு என் குடும்பத்தில் நான் எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன்? கடவுளுக்கு பிரியமானபடி ஜெபிக்கிற குடும்பங்களா என் குடும்பங்கள் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் எந்திரிப்போம், ஒரு சின்ன பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்குள் கடந்து செல்வோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. ஒரே நிமிஷம் கீபோர்டு ஆன் ஆயிரட்டும். மத்தேயு 6:33 ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, ஆண்டவருக்கு தேடுங்கள், அவருக்கு பிரியமானவற்றை தேடுங்கள். அப்படி நீங்கள் தேடுகிற போது மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவரே, பல சமயங்களில் உமக்கு பிரியம் இல்லாததை நாங்கள் தேடி இருக்கிறோம்,
நீர் பிரியமில்லாத காரியங்களை தாகத்தோடு ஓடி 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 தேடி வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க, எங்களை மனதார ஏற்று உமக்கு பிரியமா உமக்கு பிரமாணிக்குமா இனி வருகிற நாட்களில் வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசீர கொடுங்கன்னு சொல்லி இந்த ஆண்டவருடைய தெய்வீக கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். பாடுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன செய்தால், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி உண்டு. உண்டு. எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு. Praise the Lord. Praise the Lord. உட்காரலாம். வாசிங்க மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. இயேசு விடியற்காலையில் கருக்கலில் எழுந்து தனிமையானதொரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். Praise the Lord. Praise the Lord. நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு பார்த்தோம். நமக்கு புரியாத விளங்காத காரியங்கள் பல சமயங்கள் நமக்கு இருக்குது. நம்ம புத்திக்கு அது எட்டாது, நம்மளால் அதை விளங்கிக்க முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சு செய்யறாரு? யோசிச்சிருக்கிறோமா?
அதுக்கு மனிதர்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் நானும் அப்படி தான், என்ன செய்கிறது அப்படிம்பாங்க. இல்லை, மனிதரிடத்தில் கேட்குறத விட ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏன்? மனிதர்கள் உன்னை உயர்த்தினா அவன் உயரத்துக்கு தான் உயர்த்துவான். ஆண்டவர் உன்னை உயர்த்தினா நீ நினச்சி பார்க்காத உயரத்துக்கு உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு, ரொம்ப அழகான ஒரு செய்தி. இன்றைக்கி இளைஞர்களுடைய இளம்பெண்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது? நம்ம எல்லாத்துடைய மனப்பாங்கு அப்படிதான். 6 இலக்கில் சம்பளம், 5 நாட்கள் வேலை, 4 சக்கர வாகனம், 3 BHK, 2 குழந்தை, 1 கணவன் மனைவி, 0% டென்ஷன். 6 இலக்கில் சம்பளம். நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் சொல்கிறேன், இங்கே இல்லை. இங்கே 6 இலக்கு வர்றது கஷ்டம். 6 இலக்கில் சம்பளம் அப்படின்னா என்ன? 1 லட்சத்தை கிராஸ் பண்ணிடணும். கீழே இருந்தால் வேலைக்காகாது. 5 நாள் வேலை, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும். ஆனால் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3 நாள் போன இடமும் சரி, இன்றைக்கும் சரி, இவ்வளோ ஆர்வமாக ஆலயத்துக்கு வர்றீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நமக்குன்னு வேற யாரும் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் இவர் தான். அப்போ 6 இலக்கில் சம்பளம், 5 நாட்கள் வேலை, சாட்டர்டே சண்டே. ஐயோ 5 நாள் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டான், நான் ரிலாக்ஸ் பண்ணணும், நான் அப்போ தான் திங்கக்கிழமை போய் திரும்ப வேலை செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு போகக்கூடாத இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 4 சக்கர வாகனம், கார் கம்பல்சரி இருக்கணும், 3 BHK, பெட்ரூம், ஹால், கிச்சனோட ஒரு வீடு, 2 குழந்தை, 1 கணவன் மனைவி, 0% டென்ஷன். நல்லா யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால இத்தனை விதவிதமான நோய்கள் இருந்துச்சா? இல்லை. சின்ன பிள்ளையில நீங்க உங்க அப்பா உங்க தாத்தா கடன் வாங்கி பார்த்தீங்களா? கடன் ஏதாவது இருந்துச்சா? இருக்காது. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரை எங்கள் அப்பாவோட சம்பளம் வெறும் 4500 5000 தான். வீட்டில் 8 பேர் இருப்போம். வீட்டில் 8 பேர். கிறிஸ்மஸ்க்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே ஒரு பெரிய ஆச்சரியம். 3 நேரம் சாப்பிட்டோம். அப்பா, 2 அக்கா, ஒரு அண்ணன், நான், அம்மா, எங்கள் தாத்தா, அம்மாச்சி, 8 பேர். ஆனால் சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்ததே, குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் இருந்ததே, ஆண்டவரை தேடுகிற குடும்பமாய் இருந்ததே. ஒரு நாளும் பூசைக்கு தவறுனது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்போம். அதே போல சாயங்காலம் 7 மணி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை தவறாமல் ஜெபித்தோம். அப்ப கடவுளோட பிரசன்னம் ரொம்ப அழகா வழி நடத்துச்சு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு சாப்பாடை போட்டு இத்தனை இது பண்ணி திருவிழாலாம் கொண்டாடி விழாக்கள்லாம் இது பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு முயி வச்சு, ஐயோ நினைச்சு பார்க்கவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு போலி கௌரவம் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We give priority to worldly things. இந்த உலக பிரகாரமா ஓடுனா போதுன்னு ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜெபத்திற்கு எந்த அளவு குடும்பத்தில் முக்கியத்துவம் தரோம். எங்க வீட்டில் நடந்ததே ஒன்று சொல்றேன். சின்ன பிள்ளைகள் இருக்கு, நாங்களாம் கிரிக்கெட் பைத்தியம். அப்போதான் ஃபர்ஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் 2020 ஃபைனல்ஸு. சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்ட்ரிக்டாக டிவி ஆஃப் பண்ணி விடுவாங்க. ஜெபமாலை சொல்லியே ஆகணும். ஜெபமாலை சொல்லி அன்னைக்கு நற்செய்தி வாசிச்சு அதன் பிறகு புனிதர்கள் பிரார்த்தனை இருக்கும். அது ஒரு 6-7 பக்கம் இருக்கும். அதை வாசித்து முடித்து அப்பா ஒரு செய்தி கொடுத்தாங்கன்னா தான் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடணும், டிவி பார்க்கணும். கரெக்டாக இந்தியா பேட்டிங் முடிஞ்சிருச்சு, 7 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அடித்தோம் ஜெபமாலை எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ, பட்டா 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 பட்டான்னு எங்களுக்கும் புரியல, மாதாக்கும் புரியல. முடிச்ச உடனே நற்செய்தி வாசிச்சாச்சு, டக்குன்னு டிவி போட்டேன். எங்கள் அம்மா வந்து நறுக்குன்னு கொட்டினாங்க. புனிதர் பிரார்த்தனை யார் படிக்கிறது அப்படின்னு. எங்கள் அக்கா பையன் சின்ன பையன்
டிவி ஆஃப் பண்ணி டக்குன்னு எடுத்து அந்த புனிதர் பிரார்த்தனையை அவன் சொன்னான். 10ஆம் பக்கத்தில் இருக்கும் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், 11ஆம் பக்கத்தில் இருக்கும் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், 12ஆம் பக்கத்தில் இருக்கும் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், 13ஆம் பக்கத்தில் இருக்கும் புனிதரை எங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்ளும், தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். We find out all the shortcuts. எப்படி கடவுளுக்கே டேக்கா கொடுக்குறான் பார்த்தீங்களா? யோசிச்சு பார்ப்போம். Am I giving ample amount of time for this Jesus? ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறேனா? இலக்குகள் தவறாய் நிர்ணயிக்கப்பட்டு வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆகவே கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய், என்னது அதுதான் சத்தமா நல்லா வாசிங்க, அவரை போல், that's the call given to each one of us, be more like Jesus. நீங்களும் நானும் இந்த தவ காலத்தை, தயாரிப்பின் காலத்தை பிரயோஜனமாய் பயன்படுத்துகிற போது, அதுக்கு தான் இயேசு அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கார். ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலையில் எழுந்து தனிமையானது ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபிக்கிறதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். ஏன் ஜெபிச்சாரு? வாட் இஸ் த நீட், வாட் இஸ் த நெசசரி? இன்னைக்கு நீங்களும் நானும் மனிதர்கள், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நம்ம நிறைய காரியங்கள் சந்திக்கப்படணும் இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அவரு கடவுளுங்க. இயேசு யாரு? இயேசு யாரு? சர்வேசுரன், காடு, அப்புறம் மெஸ்ஸியா. அவருக்கு என்ன தேவை? அவர் என்னது காலையில் எந்திரிக்கணும்? அதிகாலையில் எந்திரிக்கணுமா? அதிகாலையில் எதுக்கு எந்திரிக்கணும்? அதிகாலையில் போய் ஏன் ஜெபிக்கணும்? ஏன் அவர் ஜெபிச்சாரு? அவருக்கு ஏதாவது தேவை இருந்துச்சா? ஏன் அவர் ஜெபிச்சார்? ரொம்ப அழகான ஒரு காரியம். அவர் ஏன் ஜெபிச்சார்னா, ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள, கடவுளுடைய திருவுளத்தை புரிந்து கொள்ள அவர் ஜெபித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஜெபிக்கணும்? கடவுளுடைய திட்டத்தை புரிஞ்சுக்க. Do I know the will of God? இந்த ஆண்டவருடைய திட்டம் எனக்கு என்னன்னு தெரியுமா? ஏன் என்ன கொண்டாந்து இப்படி சேர்த்தாரு? இந்த கணவனுக்கு ஏன் இந்த மனைவி? இவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு புள்ள? There is a will. It's for a noble cause that God has called us. அது நமக்கு புரியறது இல்லை. ஏன் புரியறது இல்லை? ஜெபத்தில் நான் உட்காரல. ஜெபத்தில் நான் உட்காரலன்னா வெளிப்பாடு கிடைக்காது. வெளிப்பாடு கிடைக்கலன்னா புலம்பிக்கிட்டு தான் இருப்பேன். புலம்பலாக தான் இருப்பேன் நான். அப்ப என்ன செய்யணும்? I must be a man of women of prayer. இயேசு ஜெபிச்சு ஒரு முன்னுதாரணத்தை காட்டினார். காலையில் ஜெபிக்கிறப்ப இயேசுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? தந்தை கடவுள் சொல்லிப்பாருப்பா, இன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு போவ, கல்யாணத்தில் என்ன தீந்துரும்? ரசம் தீந்துரும். ஓ அப்படியா? அப்புறம் என்ன செய்யணும்? அம்மா என்ன சொல்லுவாங்க? அவர் சொல்வதை செய்யுங்கள்பாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த கட்சாடி இருக்கும், அதில் தண்ணியை நிரப்ப சொல்லு. ஓகே, நிரப்ப சொல்லியாச்சு. அப்புறம் நீ ஜெபம் செய்யி, ரசமாக மாறும். பாருங்க, ஒவ்வொரு அற்புதத்திற்கு முன்பும் இயேசு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செஞ்சார். என்னது? He prayed. He prayed. ஒருவேளை இந்த பாலைவனத்தில் நீங்க இருக்கீங்க, 2 நாள் 3 நாள் இயேசு பேசிக்கிட்டே இருக்காரு, பசி தலை கிறுகிறுன்னு சுத்துது. பிலிப்பை கூப்பிடுறாரு இயேசு. என்ன சொல்றாரு? இவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு உணவுன்னு காதில் கேட்டுருச்சு. ஆகா, இயேசு ஏதோ கொடுக்க போறாரு, நம்ம ரெடியாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பந்தியில் ஆளாக உக்காந்துடணும். என்னதான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு குட்டி பையன் என்ன சொல்றான்? 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம்? சோத்திரம் ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன் சொல்லுவோமா? யாரும் எனக்கு முன்னால் போயிடக்கூடாது, ஃபஸ்ட்டு நான் தான் பந்திக்கு முந்திக்க. ஏற்கனவே கிறுகிறுன்னு இருக்கு, இது வேற 5 அப்பம் 2 மீன் தான் சொல்றாரு. சின்னூண்டா பிச்சா கூட கிடைக்காது. சீடர்கிட்ட சொல்றாரு, அவங்கள உட்கார வைங்க. உட்கார்றப்ப எப்படி இருக்கும் மனசு? திக்கு திக்குன்னு இருக்கும். 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன், எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? கூட்டத்தில் வந்துட்டனே, நான் வேற 4வது வரிசையில் உட்காந்துருக்கிறனே.
எத்தனை பேர் நம்புனாங்க தெரியாது, எத்தனை பேர் நன்றி சொன்னாங்க தெரியாது, இயேசுவோடு எத்தனை பேர் இணைஞ்சு ஜெபிச்சாங்க தெரியாது. ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. மீதம் 12 கூடைகள் நிறைய அப்பம் எடுக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதோட பேஸ் என்ன பார்க்குறப்ப ஜெபம். ஜெபம். அப்ப இன்றைக்கு நாம் ஜெபத்துல இந்த தவக்காலத்தில், இந்த 2025 தவக்காலம் நான் தான் சொல்றேன், கண்டிப்பா அது முடியும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஓடிடும். அப்ப இதை இன்னும் நான் ஜெப வீரராய் மாற்ற இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்க்கிறப்ப தான் என் வாழ்க்கை அர்த்தம் கிடைக்கிறது. பெங்களூர்ல திருத்தொண்டராய் இருந்தப்ப நடந்த ஒரு அருமையான சம்பவம், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களோட பயிற்சிக்காக ஒவ்வொரு பங்குக்கு எங்களை அனுப்புவாங்க பிரதர்ஸாக இருக்கிறப்ப. அப்போ டீக்கனாக இருக்கிறப்ப என்ன வேலைன்னா, சனிக்கிழமை சாயங்காலம் பூசை வைக்கணும், பூசையில் ஃபாதர் வைப்பாங்க, பிரசங்கம் நம்ம வைக்கணும், முடிச்சோடனே பாட்டு கிளாஸ் எல்லாம் கொயரு கீபோர்டு வாசித்து பாட்டு சொல்லி தரணும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 3 பூசை இருக்கும், 3 பூசையில் பிரசங்கம் வைக்கணும், முடிஞ்சு கேட்டீஸத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை முடிஞ்சு நற்கரணை கொடுக்கணும், போய் நன்மை கொடுத்துட்டு வரணும். நன்மை கொடுத்துட்டு வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். மதியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரை ஃப்ரீ. தூங்குறவங்க தூங்கலாம், சினிமா பார்க்குறவங்க சினிமா பார்க்கலாம். அப்போ ஃபாதர்கிட்ட நான் ஸ்பெஷலாக அனுமதி கேட்டேன். ஃபாதர், இந்த மாதிரி நேரம் சும்மா இருக்கிறேன், நான் வீடுகள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடு 3 வீடு சந்திச்சேன்னா ஏதோ அவங்ககிட்ட பேசணுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபாதர் சொன்னார். சரி போங்க அப்படின்னு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாடல் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிற போதே சரியா 7 மணிக்கு அந்த தாயும் 2 பிள்ளைங்களும் வருவாங்க. 7 மணிக்கு வருவாங்க, நேராக போவாங்க, என்னை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. நற்கரணை முன்னால் முழங்கால் போட்டு 45 நிமிஷம் முழங்கால் போட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க. என்ன வேண்டாங்க தெரியாது. சரியா 7:45க்கு எந்திரிப்பாங்க. பக்கத்தில் அமலோற்பண்ணை சுருவம், அந்த இடத்துல போய் முழங்கால் போடுவாங்க 15 நிமிஷம். 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, வந்து நற்கரணைக்கு வணக்கம் செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. நிறைய நாள் பார்த்துருக்கேன். நான் ஃபாதர்கிட்ட பேசினப்போ ஃபாதர் சொன்னார், அந்த ஃபேமிலியா ரெகுலர் டு சர்ச், தவறவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 7லேருந்து 8 மணி, மழை பெஞ்சா புயல் அடிச்சா வெள்ளம் வந்தா எதுனாலும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. தே ரெகுலர் டு விசிட் டு த பிளஸட் சாக்ரமெண்ட் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, இந்த காலத்தில் பெங்களூரில் இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு 3 மாதம் இருந்திருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் அன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக அவங்க வீடு போனப்போ அந்த அக்கா 2 பிள்ளைங்க வந்து வரவேற்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல ஒரு பாடம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு போய் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம், சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. அந்த அக்கா கேட்டாங்க, பிரதர் என்ன குடிக்கிறீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், வர காஃபி, பால் போடாமல் என்ன கொடுத்தீங்கனாலும் சரின்னு. காஃபி கொண்டாந்து கொடுக்குறப்ப அவங்க கையை பார்த்தா வலது கை இடது கையில் நிறைய கத்தியில் கீறப்பட்ட காயங்கள், சிகரெட்டால் உண்டான தழும்புகள் நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த காஃபி வாங்கிட்டு நான் சொன்னேன், அக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கேட்குறோம், என்ன பிரச்சனை, ஏன்னா கையில் நிறைய காயங்கள் பார்த்தேன், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பிரதர், இந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக இருக்கிறதுக்கு கிடைச்ச பரிசு பிரதர் இது. நான் சொன்னேன், எனக்கு புரியலை அப்படின்னேன். நான் சின்னதுலேருந்து சொல்லணும் பிரதர், ஆக்சுவலி ஐ கம் ஃப்ரம் அ பிராமின் பேக்ரவுண்ட். நாங்கள் ரொம்ப ஆச்சரியமான குடும்பம். ஆனால் படித்தது கான்வென்ட் ஸ்கூலில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேத்தலிக்ஸ். நாங்கள் சிஸ்டர் ஸ்கூலில் படித்தனால ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போன உடனே வெளியிலேருந்து நான் நுழையிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க சேப்பலுக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் வெளியில் நின்றுட்டுருப்பேன், உள்ளே ஃபஸ்ட்டெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் முன்னால் போனேன், கொஞ்சம் உள்ளே போனேன், கூட உட்காந்தேன், சும்மா அவங்களோட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க எனக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்தில் கிடைக்க ஆரம்பித்தது. ரெகுலராக போக ஆரம்பித்தேன். கல்லூரி படிக்க சேர்றப்ப 3 ஃப்ரெண்ட்ஸும் முடிவெடுத்தோம், நம்ம காதல் திருமணம் தான் செஞ்சுக்கணும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு. அதில் என்னோட முடிவு என்னென்னா, ஒரு கேத்தலிக்க கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணி அப்படின்னு முடிவெடுத்தேன். கிளாஸ் போனோம், காலம் ஓடிச்சு. அவங்க அப்பா ஜான் ஒரு கேத்தலிக், ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், ரொம்ப நல்லா செய்வார் எல்லா காரியமும். எனக்கும் பிடிச்சிருந்தது, அவருக்கும் பிடிச்சிருந்தது. 2வது வருஷ கடைசியில் பிரச்சனை ஆரம்பமானது.
எங்கள் வீட்டுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே வீட்டில் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அது எப்படி நீ அங்கே போகலாம், அது எப்படி நீ அப்படி செய்யலாம், அதுக்கெல்லாம் உன்னை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு நான் பிடிவாதமாக இருந்துட்டேன். கட்டினா அவரை தான் கட்டுவேன், வேற இது கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னப்ப எங்கள் அப்பா கோபத்தோட உச்சியில் தண்ணி எடுத்து ஃபுல்லாக மேலே ஊற்றிக்கிட்டு சொன்னார், இங்கே பாரு, இனி நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, சொத்துல உனக்கு ஒரு பைசா கிடையாது, கிளம்பி போயிட்டே இரு, சொத்து சொந்தம்னு எந்த ஒரு சூழ்நிலை, நான் செத்தா கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், இயேசு நான் அதிகமாக நேசித்த அன்பு செய்த இயேசு எனக்கு கிடைக்க போறாருன்னு போனேன். ஃபாதரை சந்திச்சோம். அந்த சூழ்நிலையில் அவர் என்னை தயாரிச்சாரு, ஞானஸ்நானம் கொடுத்து புதுநன்மை கொடுத்து கல்யாணத்தை ஒழுங்குபடுத்தினாரு. கல்யாணமாய் ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவருடைய உண்மையான கலர் என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. He was not a practicing Catholic. ஜெபமாலை சொல்றது கிடையாது, கோயிலுக்கு போகிற பழக்கம் கிடையாது, நல்ல குடிப்பாரு, பைபிள் படிக்கிற பழக்கமே கிடையாது. எனக்குள்ளதாக பயம் வந்தது. அதுக்குள்ள 2 குழந்தைங்க கன்சீவ் ஆயிட்டேன், குழந்தைக்கு பிறந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு போராட்டத்துக்கு மத்தியில் ஊதுபத்தி சுற்றி தான் இந்த குழந்தைகளை வளர்த்தேன். அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை எலெக்ஷனில் நிற்க சான்ஸ் கிடைச்சிது கவுன்சிலராக. அப்போ அவர் வந்து சொன்னார், நான் ஜெயிச்சேன்னா அந்த கோயிலுக்கு நிறைய செய்கிறேன்னாரு. கடவுள் நினைக்கிறதான் நடக்கும், தோத்துட்டாரு. இன்னும் கோபம் எந்த அளவு ஆச்சுன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு கூட கோயிலுக்கு வரலை. அதுக்கப்புறம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் இரவு குடும்பத்தில் பிரச்சனை. அவர் வர்றாரு அப்படின்னா என் பிள்ளைங்க 2 பயப்படுங்க, இந்த அப்பா இருக்கிறத விட இறந்துட்டா பரவாயில்லன்னு பல சமயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன், அவர் வந்தா சாப்பாட்டை விட்டு எறிவார், அசிங்க அசிங்கமாக பேசுவார். ஒரு வாலிப பிள்ளைகள் கேட்கக்கூடாத வார்த்தைகள், கேட்கக்கூடாத செயல்களை அவர் செய்வார். ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன். பல சமயங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு என்னை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. ரோட்ல இழுத்து போட்டு கோயிலுக்கு போகாது, அப்படி என்ன நீ பெரிய கிறிஸ்துவ, அப்படி என்ன நீ பெரிய யோக்கிய, அப்படி என்ன நீ பெரிய புனிதையா அப்படின்னு போட்டு ரோட்ல அடிப்பாரு. எந்த அளவு, காதுல மூக்குல ரத்தம் வர்ற அடிப்பாரு. பக்கத்தூர்ல இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க, ஏமா ஆதியிலிருந்து கிறிஸ்துவனா இருக்கிற அவனே கோயிலுக்கு போவேனாங்கிறான், நீ இப்பதாமா வந்த, பாதியில தானே வந்த, உனக்கு என்ன அவ்வளோ வைராக்கியம், அப்படி என்ன உனக்கு ஒரு பிடிப்பு, வேண்டாம் விட்டு தொலையேன், அந்த கோயிலுக்கு போகாம தான் இறேன், அந்த சாமி கும்பிடாம தான் இருந்து தொலையேன் அப்படிங்கிறப்ப கண்ணீர்ல ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு நான் சொல்லுவேன், என் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, என் இறுதி மூச்சு இருக்கும் வரை, நான் செத்தாலும் கோயில்ல தான் சாவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த 23 மணி நேரம் நான் ஓட்டுறதுக்கான சக்தி அந்த 1 மணி நேரத்தில் தான் கிடைக்குது. நற்கருணை முன்னால போய் என் கண்ணீரை, கலக்கங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, போராட்டங்களை மனது திறந்து நான் சொல்லுகிறேன். என் பிள்ளைகளையும் அப்படி நான் வளர்த்து இருக்கிறேன். நற்கருணை சந்திப்பு 3/4 மணி நேரம், மாதா பிரசனத்தில் 1/4 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம். அந்த நேரம் தான் எனக்கு சக்தியை கொடுக்குது. மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஓட்டுவதற்கும், இந்த மனிதரோடு போராடுவதற்கும், இந்த மனிதரோடு நான் தொடர்ந்து வாழ்வதற்கும் சக்தியை கொடுக்குது. நான் கேட்டேன், அக்கா தப்பா நினைச்சுக்கலான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க பிரதர். அப்பா வேண்டாம், சொத்து வேண்டாம், சொந்தம் வேண்டாம், இங்கே தான் வேணும்ட்டு இங்கே வந்தீங்க. இங்கேயும் வாழ்க்கை நிம்மதியா இல்லை, பிரச்சனையோடு இருக்கு, குழப்பத்தோடு இருக்கு, வேதனையோடு இருக்கு, சமாதானம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்றீங்க. என்னைக்காச்சும் இந்த ஆண்டவர் மேல கவுச்சு இருக்கீங்களா? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தானே நம்பி வந்தேன், எல்லாம் வேண்டான்னு நீங்க தானே நம்பி வந்தேன், பிறகு என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு என்னைக்காவது அழுது இருக்கீங்களா? என்னைக்காவது புலம்பி இருக்கீங்களான்னு இப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, வேற எங்க பிரதர் நான் போவேன், எனக்குன்னு நாதி கிடையாது, எனக்குன்னு ஒரே தஞ்சம், இது என் தாய் வீடு, இதுதான் எங்கள் அம்மா வீடு, எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு உரிமை கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆண்டவரை தாகத்தோடு தேடுகிறேன். நான் கேட்டு எப்படி உங்களால் முடியுது அப்படின்னப்ப அவங்க சொன்ன பதில் என்னை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில, இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில, இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில தொடர்ந்து இந்த ஆண்டவரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில், அதுதான் பிரதர் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதனடா, செமினரில் 13 வருஷம் நான் படிச்சிருக்கேன், என்னை விட இந்த அம்மா எதுல வசதி,
அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசங்குதே. என்னம்மா வித்தியாசம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகாக ஒரு காரியம் சொன்னாங்க, ரொம்ப குத்துச்சு. பிரதர், நீங்கள்லாம் பை சான்ஸ் கிறிஸ்டியன், நாங்கள் பை சாய்ஸ் கிறிஸ்டியன். நீங்கள்லாம் பை சான்ஸ் கிறிஸ்டியன், நாங்கள் பை சாய்ஸ் கிறிஸ்டியன். நான் சொன்னேன் புரியல அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னாங்க, உங்க அப்பா கிறிஸ்துவரு, உங்க தாத்தா கிறிஸ்துவரு, அதனால நீ கிறிஸ்துவரு. ஆனா நான் அப்படி இல்லை, என் குடும்பம் அப்படி இல்லை. எவ்வளவு வசதியில் எவ்வளவோ முன்னால் எவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இயேசு மட்டும் போதும், இவர் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூசுன்னு எப்படி சின்னப்பர் நினைச்சாரோ அது போல நினைச்சு பை சாய்ஸ் ஐ ஹவ் சோசன் திஸ் லார்ட். வெளியில் வர்றப்ப யோசிச்சேன், ஆமா இல்லை. அவங்க கேட்டாங்க, பிரதர் இன்னைக்கு என்ன கேட்டால் நான் சந்தோஷமாக சொல்லுவேன், எங்கள் அப்பா வேண்டானே, எங்கள் அம்மா வேண்டானே, சொந்தம் வேண்டானே, சொத்து வேண்டானே, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இயேசுவுக்காக வந்தேன். நீங்கள் என்ன பிரதர் இந்த இயேசுவுக்காக தியாகம் செஞ்சீங்க? இந்த இயேசுவுக்காக நீங்கள் இதுவரை இழந்திருக்கிற காரியம் என்ன பிரதர், லிஸ்ட்டு போடுங்கன்னாங்க. ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. That has made a wonderful change, impact in my life. ஆண்டவரே, பல சமயங்களில் பை சான்ஸா நான் இருக்கிறேன், பை சாய்ஸா இன்னையிலிருந்தாவது மாத்துங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்ம இன்னைக்கு நினைக்கணும். பை சான்ஸ் கிறிஸ்டினா பிறந்துட்டேன், நான் இதுக்கெல்லாம் ஒரு பூசை இல்லை, இங்கே எப்போ டைம் பூசை. அது நேற்று ஒரு ஃபாதர் சொன்னாங்க, இங்கே திருத்தந்தை சொன்னதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்போம் அப்படின்னாங்க. என்ன சொன்னார், 8 நிமிஷம் தான் பிரசங்கம் வைக்கணும். எங்களுக்கெல்லாம் 8 நிமிஷம் பிரசங்கம் வைக்க முடியவே முடியாது. அப்போ பூசை 1 மணி நேரம் அவ்வளோதான் முடிச்சுது. அப்படிங்கிறப்ப கடன் திருப்பலிகளை கடனுக்கு பார்த்து கொண்டிருக்கிற காலங்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தில் விழுந்தால் படியிடுவோம். அவர் திரு சமூகத்தில், ஆண்டவரே பை சான்ஸாக இருந்தது போதும், பை சாய்ஸாக இந்த உயிருள்ள ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற நேரமாய் இந்த நேரம் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக, பிதாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக, இருவரிடமாய் வருகின்றவராம், இருவர் இடமாய் வருகின்றவராம், தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, மீட்பளிக்கும் அப்பத்தினின்றும் இரத்தத்தினின்றும் எங்களை முழுவதுமாய் உமக்கு கையளிக்கின்றோம். இந்த பாடுகளின் தயாரிப்பின் நாட்களை பரிசுத்தமாய் ஜெபதாகமுள்ள குடும்பங்களாய் மாற வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் அருளை ஆசிரை ஜெப வீரர்களாய் பெற்று வாழ இந்த திருப்பலியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். எங்களுக்காய் ஒரே மகனை தியாகம் செய்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாடுகளை மனமுவந்து ஏற்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து எங்களை வல்லமையின் பாதையில் நடத்துகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமைக்குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. மாற்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல். அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூலறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஊமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய் ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. சகோதர சகோதரிகளை, உங்களிடையதும் என்னிடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்பளிக்க பயன்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே தூதர் அதிதூதரோடு இணைந்து அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ மாற்றினல்லி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலும் உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிற குடும்பங்களாக, இறைவனை தாகத்தோடு தேடுகிற குடும்பங்களாய், ஆண்டவரே, பை சான்ஸாக இருந்தது போலும் பை சாய்ஸா இன்னையிலிருந்து உம்மை வைராக்கியமாய் பின்பற்ற வழிநடத்தும்னு சொல்லி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நன்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். உலகின் பாவங்களை
தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தவர். ஜெப வீரர்களாய் வாழும்போது இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாய் கீழ்ப்படிய ஆற்றலை தருகிற அருமையான தேவன். இவருடைய தெய்வீக மகிமையின் விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். அன்பு மக்களே, நமது அழைப்பினை ஏற்று நமக்காக இந்த வருடாந்திர தினத்தை வழங்கி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை கிளாடியஸ் அந்தோனிசாமி அவர்களே, நமது ஆன்மீக இயக்குநரும் பங்குதந்தையுமான அருட்தந்தை சபரிமுத்து அவர்கள் சார்பாகவும், தமிழ் சமூக கமிட்டி சார்பாகவும், தமிழ் இளைஞர்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதல் நாளான இன்று ஒரு அருமையான தியான உரையை வழங்கி நமக்கு ஒரு நம்மையே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் எளிமையான நகைச்சுவை கலந்த உணர்வுமாறு நம்மை தியானத்திலே ஒன்றிருக்க செய்த அருட்தந்தைக்கு நமது கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தியானத்திற்கான அன்பின் உணவு அனுசரணை வழங்கிய திரு பாக்கியவான் குடும்பத்தினருக்கு நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நாளை தியானமானது மாலை 7:30 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் தியானத்தை குறித்து நினைவுபடுத்தி அவர்களையும் பங்கு பெற அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் உணவு வழங்கப்படும், அனைவரும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Praise the Lord. 2 கொரிந்தியர் 4 6 7 8 நாளைக்குரிய இறைவசனம். நாளைக்கு வர்றப்ப இந்த இறை வார்த்தையை வாசிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஜெப வீரர்களாய் ஜெபத்தில் இறைவனோடு இணைந்து புது படைப்பாக நாம் அழைக்கப்பட்டோம். நாளைக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் குடும்பத்தில் உண்டு. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் எப்படி இறைவன் ஏற்புடையபடி வாழ அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 4 8 2 கொரிந்தியர் 4 8
இல்லையா? வாசிங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலையில் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை வார்த்தைகளை வாசிச்சுட்டு குடும்பமாக வந்தீங்க அப்படின்னா சிறப்பான விதத்தில் காரியமாக இருக்கும். விழுந்தால் படியிட்டு இறுதி ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். டி மைனர். கண்களை மூடி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வோம். இந்த இரவு வேளையில் அவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையானது ஒரு இடத்திற்கு இறைவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள சென்றார். ஆண்டவரே, அதிகப்படியாக தேடாமல் வாழ்ந்திருக்கிறேன். தேடி இருக்கேன், ஏன்னா தானும் தேடி இருக்கேன். ஆழமா வைராக்கியமா தேடாம இருந்திருக்கிறேன். உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் யாரை நம்புவே, யாரை நம்புவே. யாரை பாட நம்ப முடியும்? நீங்க மட்டும்தான் என் அடைக்கலம், நீங்க மட்டும்தான் என் கோட்டை, நீங்க மட்டும்தான் என் பலன். உடஞ்ச குழப்பத்தோடு சோர்ந்து உருக்குலைந்து உங்களோட பிரசனத்தில் இருக்கிறேன். என் குடும்பத்தை கடந்து வந்து கனிமணி போல ஆசீர்வதி. எண்ணங்கள் ஏக்கங்கள் தேவைகள் மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிற அருமையான தெய்வமா நீங்க இருக்கிறீங்க. உம் திரு கரத்தில் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். சமாதானத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற என் குடும்பம், கடன் சுமையினால் தடுமாறி கொண்டிருக்கிற என் குடும்பம், இதோ ஆண்டவரை ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற சூழ்நிலைகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. உம் திருக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவே, நம்புவேன் நம்புவேன் என்னாலுமே. பாடுங்க. நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவே, நம்புவேன் 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 என்னாலுமே. கண்களை மூடி மீண்டும் மீண்டுமாய் நம்பு. ஆசீர்வதி. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு கூட பிரசன்னம் கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும். என்னுடைய குடும்பத்தின் ஆசிரியரின் வல்லமையை விட நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடு கலக்கத்தோடு சோர்ந்து உடைந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எழுப்பி பிரகாசி ஆசீர்வதிக்க செய்யும். ஆண்டவரே, திருப்பாடல் 20 நாள் உன் மனம் விரும்புகிறதில் தந்தருவாராக, உன் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லிவிட வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாறும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாகத்தோடுமை தேடவும் வைராக்கியமை பற்றிக்கொள்ளும். இதோ இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை, நீ உண்மையில் இறந்து விட்டாய், பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து என்று சொல்லி நீர் கொடுக்கிற அழைப்புக்கு செவிமடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கல்வாரி பீடத்தில் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறேன். கடந்து வாரு என் குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதியும், வல்லமையாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாய் உன் திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கணவர் ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை தொடுங்க, குழந்தைகளை தொடுங்க, ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமாய் உமக்கு பிரமாணிக்கமாய் ஏற்புடைய இல்ல திருச்சுவை கட்டி எழுப்ப என்னை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். நான் நம்புகிறேன், உம்மை மட்டுமே நம்புவேன், உங்களை மட்டுமே பிடிச்சுக்குவேன். யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் இந்த ஆண்டவரை மட்டுமே தொழுவோன்னு சொல்லி வைராக்கியமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று பொறுப்பெடுத்து வல்லமையாய் நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் இயேசுவே, நம்புவேன் நம்புவேன் என்னாலுமே. இந்த உயிருள்ள ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் ஜெப வீரர்களாய் ஜெப வீராங்கனைகளாய் வாழ மாற சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
அலையுதிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையுதிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. வாழ்க்கையின் பேரரசி வழுவில மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லாம் காலமும் காத்தருள்வார். அலையுதிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அகால வேளையிலே அம்மாவும் கருணையாலே. அகால வேளையிலே அம்மாவும் கருணையாலே. பொல்லாத கூழியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையுதிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையில் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.